என் அக்காவையும் மாமாவையும் உங்க அங்கிள் ஜேம்ஸ் அவமானப்படுத்தினதை நான் பார்த்தேன். அதுக்கு நான் பொறுப்பா? இல்லதான். ஆனா அங்க நீங்க உங்க அங்கிள் கிட்ட சொல்லிருக்கலாம். அவரை பேச வேண்டாம் சொல்லிருக்கலாம். என்னன்னு? அவங்க என் ஒய்ஃபோட சிஸ்டர்னு நீங்க சொல்லிருக்கணும். ஒய்ஃப்? நீ என் ஒய்ஃப், ஒய்ஃபோட சிஸ்டர். அவங்க 2 பேரும் டைலர்ஸ். அவங்கள நான் எப்படி சொல்ல முடியும்? நீ என்கிட்ட இதெல்லாம் வேற எதிர்பார்த்துட்டு இருக்கியா? ஓ ரிலேட்டிவ்ஸ் யார் ரிலேட்டிவா சொல்லணும்னு எதிர்பார்க்கற? ஆமா, நான் மட்டும் எல்லாம் செய்யணும்ல. உங்களுக்காக நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி வரணும், அதானே? தாத்தா சொன்னாரேன்னு தான் நானும் கிளம்பி வந்தேன். நான் உங்களை மதிக்கிறேன்ல, உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் மதிக்கிறேன்ல, அவங்களுக்காக எல்லாத்தையுமே செய்யறேன்ல. ஆனா அதுல 1% கூட நான் திரும்பி எதிர்பார்க்க கூடாதா? ஆமா, என் ஃபேமிலி அப்படிதான். என் அக்காவும் மாமாவும் டெய்லர்ஸ். அதெல்லாம் தெரிஞ்சுதானே என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அவ என் அக்கா, என் கூட பிறந்த அக்கா. அவரு என் மாமா. நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா வளர்ந்தவங்க. ஒருத்தர் அழுதா இன்னொருத்தர் அழுது, ஒருத்தர் சிரிச்சா இன்னொருத்தர் சிரிச்சுன்னு எல்லாமே எங்களுக்குள்ள ஒன்னாதாங்க இருந்துச்சு. இன்னைக்கு நான் அங்க சீஃப் கெஸ்டா வைஃபா போய் நிக்கிறேன். என் அக்கா என் கண் முன்னாடியே கேவலமா அவமானப்படுறா. அத நான் பார்த்துட்டு நிக்கணும். நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா 1 செகண்ட் அத நடக்காம பார்த்திருக்கலாம். ஆனா நீங்க செய்யல. பரவாயில்ல, அது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. என் அக்காவை நினைச்சு கஷ்டமா இருக்கு, என் வாழ்க்கைய நினைச்சு கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் எதிர நிக்க வேண்டியதாயிடுச்சேன்னு எல்லார் மேலயும் எனக்கு கோவம் வருது. என்ன பண்ண சொல்றீங்க? இது பாரு, இப்படி தேவையில்லாம அழுது சிம்பதி கிரியேட் பண்ணி டிராமா போடாத. திரும்ப திரும்ப டிராமான்னு சொல்லாதீங்க. You playing with my emotions, விஜய். You playing. கத்தாத. தாத்தாவுக்கு கேட்க போகுது. இங்க யாருக்குமே கேட்க கூடாது. எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். என் வீடு எப்படி போனா என்ன? அத பத்தி நான் கவலையே படக்கூடாது, அதானே? நிறுத்து. இந்த மாதிரி கேள்வி கேட்க நீ என்னோட ஒரிஜினல் வைஃப் கிடையாது.